வணக்கம். கொஞ்சம் கவலையாக இருக்குது. மார்க்கெட் 300 பாயிண்ட் விழுந்துருச்சுன்ற கவலை கிடையாது. மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்றது கவலை கிடையாது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் மந்த் பிகினிங்லேயே ஆரம்பிச்சு இப்போ தான் இன்றைக்கி 8ஆம் தேதி நம்ம ஆரம்பித்து ஒரு வாரம் கூட ஆகலை. அண்ட் ப்ரீமியம் ஆல்ரெடி 24க்கு வந்துருச்சு நிஃப்டியோட ப்ரீமியம். அண்ட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 107 வந்திருக்கு. இது கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி தோணுது. காலம்ன்றது நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஜோஷியன் சொல்லு ரைட். டைம் சைக்கிள் நான் பார்க்குறது உண்டுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். டைம் சைக்கிளில் நம்ம அந்த ஜோன், நான் தேதி நான் சொல்ல விரும்பல, பட் ஜோன், அந்த ஜோன் நம்ம சரியான ஜோனில் இல்லை. இப்போ ப்ராபப்ளி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் மாதம்னே நீங்கள் வச்சுங்க, ஜூன் 1ஆம் தேதினே வச்சுங்க. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, பட் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுத்துங்க டில் செப்டம்பர் ரைட். பயங்கர வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் இந்தியா எங்கே பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தான் ஒரு யோசனை. கிளாரிட்டி வேர்ல்டு மார்க்கெட் கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது. சில்வர் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $99 இருக்கும் போதும் நம்ம யூடியூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 67 கண்ணுக்கு தெரியுதுன்னு அழகாக இன்றைக்கி டச் பண்ணிட்டு போச்சு. டாலர் டேர்ம்ஸில், ருபி டேர்ம்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அந்த டைம் ஜோன் ஜூன் டு செப்டம்பர் நாட் லுக்கிங் குட் ஃபார் தி வேர்ல்ட் மார்க்கெட். அது கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி எல்லாம் படு மோசமாக அடி வாங்கிடுச்சு. அண்ட் வோலட்டாலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இதுக்கு தந்தாப்பில் மார்க்கெட் ஒரு சைடு விடுங்க, இதுக்கு தந்தாப்பில் ஜென்ரலாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நேற்று ஃபிலிப்பைன்ஸில் பெரிய எர்த்குவேக் நம்ம பார்த்தோம். டெல்லியில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இட்ஸ் அ வார்னிங் விச் வி ஆர் சீயிங் இட். யூஎஸ் இஸ்ரேல்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல, அது நல்லா இல்லை. யூஎஸ் டேய் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீ கேட்கணும், நானும் ஈரானும் டீல் போட்டால் அந்த டீல் நீ ஏற்றுக்கு தான் ஆகணும், உனக்கு வழியே கிடையாதுன்னு. இஸ்ரேல் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நாடு இஸ்ரேல் இக்னியூண்டு தான். அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் அமெரிக்காவோட தலையெழுத்தை இஸ்ரேல் மாற்ற முடியும். எப்படி? அமெரிக்காவோட தலையெழுத்தை இஸ்ரேல் மாற்ற முடியும். அண்ட் மாற்றுறதுக்கான கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாங்க. கெப்பாசிட்டி எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி யூஎஸ் பிஸ்னஸ் ஆர் ரன் பை ஜூஸ். கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ரைட், அமெரிக்காவுக்கு வேண்டிய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலில் தான் போயிட்டுருக்கு. இஸ்ரேலுக்கான கேரக்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அவங்க இன்னைக்கு நீ அசிங்கப்படுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்னில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு காலகட்டத்தில் வச்சு பண்ணுவாங்க. இட் இஸ் தியர் ஹிஸ்ட்ரி. நிச்சயமாக யூஎஸ் இஸ்ரேலை அசிங்கப்படுத்தினது கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயந்தான். பட் வெயிட் அண்ட் சி வாட் இட் ஹேப்பன்ஸ்ன்றது. என்ன தான் அமெரிக்கா ஈரான் கூட டீல் போட்டாலும் இஸ்ரேல் ஈரானை அழிக்காத விடாது. அண்ட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சர்வைவல். நீயா நானா, நீ இருந்தால் நிச்சயமாக என்னை அழிப்பேன்றது ஈரானோட ஒன்லி கொள்கை என்னென்னா இஸ்ரேலை ஒழிக்கணும், அமெரிக்காவை ஒழிக்கணுன்றது. அமெரிக்காவை கை வைக்க முடியாது, இஸ்ரேலை கை வைப்பாங்க. அண்ட் இஸ்ரேலை ரொம்ப கிளியர் கட், நான் வாழணும், நான் வாழ்கிறதுக்கோசரம் உன்னை அடிக்கிறதுல தப்பே கிடையாதுன்றது அடிப்பாங்க. நிச்சயமாக சம்திங் பிக் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான விலை நீங்களும் நானும் தான் கொடுக்கணும். எஸ், க்ரூடை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் ஓரளவு குறைஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது. தட்ஸ் ஓகே. உங்களுக்கு தெரியும், பெருசாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஒன்லி பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல். அமெரிக்கா இந்த தடவை இறங்கலை. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இதாகலை. கோல்டு அண்ட் சில்வர் ஓரளவு கீழே இறங்கியிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் $100 இறங்கியிருக்கு, 1.5% இறங்கியிருக்கு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் $19 இறங்கியிருக்கு. நேச்சுரல் கேஸ் தான் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 3% இன்றைக்கும் இறங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் பாண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸோட 30-year பாண்ட் அபோவ் 5% போய் நின்று இருக்குது. ஃப்ரைடே போயிருக்க வேண்டியது, ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மோர் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒன்றும் பெருசாக நெகட்டிவும் இல்லை, பயங்கர பாசிட்டிவும் சொல்ல முடியாது, பயங்கர ஃப்ளாட்டிஷாக இருக்குது. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஃப்ரைடே இன்றைக்கி பெருசாக கீழே விழுந்ததுக்கு ப்ராபப்ளி இன்றைக்கி ஒரு சின்ன புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் 216 F&O ஸ்டாக்ஸில் 200 ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு. அண்ட் ஒரு 16 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. அட்வான்ஸ் டிக்ளைன்றது நீங்கள் எடுத்துங்க. அண்ட் எப்பயுமே
நான் வந்து இது கவனிச்சிருக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்றது தெரியாது. மார்க்கெட்டே ஃபுல் ரெட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து பச்சையில் இருக்கும். அண்ட் இன்றைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து அந்த 16 ஸ்டாக்ஸ் நம்ம பச்சையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பச்சை தெரியல என்கிட்ட இருக்கிற ட்ராக்கில். டெக் மஹிந்திரா ஐடி சைடில் வந்து ஒன்று பச்சையில் இருக்குது, பிஇஎல் வந்து ஒன்று பச்சையில் இருக்குது, அது 0.7% அப்பு. மீதி எல்லாமே வந்து இந்த மேக்ஸ் ஹெல்த்து, ஃபோர்ட்ரஸ்ஸு, ஆல்கம்மு, மேன்கைண்ட் எல்லாமே வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ். மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? துட்டு இல்லை. ஸோ அதனால தான் வந்து சிரித்தேன். மேக்ஸ் ஹெல்த் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. 2.8% வந்து அப்பா இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ எல்லா மேஜர் ஸ்டாக்ஸும் கீழே விழுந்திருக்கு, எல்லா மேஜர் செக்டர்ஸும் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அதுதான்றது சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. அடிக்கிற சுனாமியில் வந்து பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ ஹீட் மேப்போ செக்டரோ நம்ம வந்து பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. கோல்டு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கீழே விழுந்துருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டில் 15,650 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,52,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது அரௌண்ட் 530 பக்கமாக நம்ம பேசுகிற ரேட்டு. 2,52,200 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பி வந்து இன்றைக்கி மோரார்லெஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஃப்ரைடே இன்னைக்கு பிலோ 95 போய் க்ளோஸ் ஆகும்போது 95 ஜோனில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 95 rupees 35 வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்போ ரைட் நோ 95 rupees 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல விஷயங்கள். அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 7.85% அப் ஆகி 17 பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 8,800 crores வந்து விற்றுருந்தாங்க. 8,776 crores. 24 கோடி ஏன் எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஸோ 8,776 crores, க்ளோஸ் டு அபவுட் $1 billion வந்து அவங்க விற்றுருந்தாங்க. பெரிய அமௌண்ட்டு. அண்ட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் கிளாஸாக வாங்கியிருந்தாங்க. நம்ம ஆளுங்க வந்து அதாவது டிஐஐஸ் வந்து 9,133 crores வந்து வாங்கியிருந்தாங்க. நல்ல விஷயம். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பொறுத்துட்டான்னு சொன்னால் 23,147 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் 304 பாயிண்ட்ஸ் டவுன். ரைட், ஞாபகம் வச்சுங்க. கீழே ஓப்பன் ஆகி மேலே ஷார்ட் கவரிங்க்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபாலில் வந்து டாப்பிங் டெயில் போட்டு நிற்கிது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ். ப்ராபப்ளி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி நாளைக்கு வந்து இன்னையோட ஹையை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் டவுன் சைடில் வந்து 23,043. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்து ஒரு டார்கெட் இருக்குது. 23,000 நீங்கள் வரும்ன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் ஃப்ரைடே டேட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னமும் நான் வந்து அந்த டைம் பார்ட்டு இன்னும் நான் மாஸ்டர் பண்ணல. டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ணியாச்சு. வி எக்ஸாக்ட்லி நோ இதுதான் லெவல் வந்து வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் வி ஹவ் மாஸ்டர்ட் தட். நான் பர்சன்டேஜ் நான் சொல்ல விரும்பல, நீங்களே வந்து எங்கள் அக்யூரேசி லெவல் நீங்கள் பார்த்துங்க. டைம் வந்து ஐ மிஸ்ஸிங் அவுட். நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ப்ராபப்ளி நாளைக்கு வருமானது லெட்ஸ் ஹோப். ரைட், ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ரைட், ஸோ நாளைக்கு வந்து ப்ராபப்ளி ரோல் ஓவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வோலட்டைலாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு காலையில் ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிறது வந்து புத்திசாலித்தனம். ஏன்னு சொன்னால், நீங்கள் மார்க்கெட் பெருசாக உழுவும் நினச்சிட்டு ஷார்ட் பண்ணிங்கன்னா ட்ராப் ஆகிடுவீங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப கிளியர் கட்டாக. க்ளோஸ் டு அபவுட் 13,000 பேர் பார்த்துருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி தான் ஷார்ட் கவரிங்ஸ் மேலே போயிட்டு நான் அங்கேயே நிற்கும்னு நினச்சேன். பட் ஷார்ட் கவரிங் முடிஞ்சனால இமோஷன்ஸ், ரைட், மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் லெவல்ஸோட டேட்டாஸோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷனோட இமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இமோஷனுக்குன்றது ஒரு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லை, இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இமோஷன்ஸை வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஓலட்டையில் வச்சு வந்து இது பண்ணுவாங்க. பொலிஞ்சர் பேண்டோ இல்லை மற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பேசிக்காக இமோஷன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஓலட்டாலிட்டி மட்டும் வச்சு இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல்ன்றது மெஷர் பண்ண முடியாது. இமோஷன்றது மோர்
நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் வால்யூம் வச்சு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் எப்படி மூவ் ஆகுதுன்றதை வச்சு வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை சர்டன் திங்ஸ். எனிவே அது வந்து ஒரு பெரிய டீப் சப்ஜெக்ட், நம்ம வந்து இன்னைக்கு பேச வேணாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டிஸோட கீழே வந்து இறங்கியிருக்கு. ஃபர்தர் அப்சைடுக்கான இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 23,000 உடச்சிச்சின்னு சொன்னால் 22,800 ஜோன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த டைரக்ஷன்ஸில் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 107 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது 611 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரா டே ஸ்விங்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 534 பாயிண்ட்ஸ். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 211 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மற்றது எதுவுமே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு மற்ற மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது பேஸ் பண்ணி தான் இந்தியன் மார்க்கெட்டும் இருக்குது. ஏன்னா நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.